தண்ணீரில் மிதக்கும் வீடுகள், அதன் மேலே வசிக்கக்கூடிய மக்கள். அதாவது தண்ணிக்கு மேல அவங்களுடைய வீடை கட்டி, அந்த வீடு எல்லாம் தண்ணிக்கு மேல மிதந்துட்டு தான் இருக்கும். அந்த மிதக்கிற வீட்டுல தான் வாழ்றாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமா பார்க்கப்படுது. அவங்களுடைய சொந்த வீடுகளாகவும் பார்க்கப்படுகின்றது. அப்படி எந்த இடத்துல தண்ணிக்கு மேல அவங்களோட வீடை அமைச்சு வாழ்றாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடங்கள் அமைச்சு வச்சுக்கிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நீரில் மிதக்கும் வீடுகளை அமைத்து வாழக்கூடிய மக்கள் எந்த நாட்டுல இருக்காங்க, ஏன் எதுக்காக அப்படி வாழ்றாங்க அப்படின்ற உண்மையான தகவலை விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது, எல்லாரும் பாத்தீங்கன்னா மனிதனா வாழ்ந்த எல்லாருக்குமே ஒரு வீடு தேவைப்படும். ஸோ எல்லாருக்குமே வீடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வாடகை வீடா இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஒரு வீடு கண்டிப்பா இருப்பிடம் வேண்டும் அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிற இருப்பிடம் இல்லைன்னு சொன்னாலே அது அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ ஃபுல்ஃபில் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இருப்பிடமும், உடுத்த உடையும், உண்ண உணவும், இது 3 கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நாம சொல்லக்கூடிய இந்த நாட்டுல எல்லாமே கிடைக்குது. அவங்களுக்கு இருப்பிடம் மட்டும் பாத்தீங்கன்னா கிடைக்காததுனால எல்லாரும் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, நீருக்கு மேல, அதாவது கடலுக்கு மேலேயே அவங்களுடைய வீடுகளை கட்டமைச்சுக்கிறாங்க. ஸோ கடலுக்கு மேலேயே வீடுகளை கட்டமைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம நார்மலா நம்ம கேரளா சைடோ இல்லை நம்ம இந்தியாவோட இல்லை ஃபாரின்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆனா இது போட் ஹவுஸ் கிடையாது, போட்டே கிடையாது. இது ஏங்கன்னா இது முழுக்க வீடு தான். இது ஃப்ளூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ளூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொன்னா நீருக்கு மேல மிதக்கமே தவிர இந்த வீட்டை போட்டு போல பயன்படுத்த முடியாது. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா போட்டு போல இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கலாமே தவிர்த்து இதை போட்டு போல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஓட்டிட்டோ எடுத்துட்டோ எல்லாம் போக முடியாது. ஏன்னா இந்த ரியலிட்டிக்கான ஒரு வீடே தான் கட்டமைச்சிருக்குதான் சொல்லப்படுது. ஸோ முக்கியமான விஷயம், முதல்ல இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸ் எல்லாம் எந்த நாட்டுல அமைச்சிருக்காங்க, ஏன் அமைச்சாங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த நாடு பாத்தீங்கன்னா நெதர்லாந்து. ஸோ நெதர்லாந்து அப்படின்னு நீங்க கேள்விப்பட்ட உடனே நம்ம சொன்னதுமே நம்ம எல்லாரும் தெரியும், நெதர்லாந்துல அதிகப்படியான லேண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ லேண்ட் அங்க கம்மியா இருக்கிற ஒரே காரணத்துக்காகவே இவங்க எல்லாரும் நீருக்கு மேல அங்க வீடுகளை அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதான் ரீசனு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுற்றுச்சூழல் மாசுபாடு, இந்த விஷயமும் அவங்க பாக்குறாங்க. ஸோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா அவங்களோட நீர் மேல இந்த வீடுகளை அமைக்கிறதா பார்க்கப்படுகின்றது. மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த வீட்டுல கிடைக்குது. ஸோ இவங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கிறதாவும், சுற்றுச்சூழல் ரொம்ப சூப்பரா இருக்கிறதாவும் கருதப்படுது. இந்த 3 காரணங்களாக தான் இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸ் அங்க கட்டமைக்கிறாங்க. ஃப்ளோட்டிங் ஹவுஸ் இதுல என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இருக்கா போல நம்ம வீட்டுல இருக்கா போலவே ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, லிவிங் ரூமு, எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு வீடாக பார்க்கப்படுகின்றது. நார்மலா இந்த ஃப்ளோட்டிங் ஹவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா பேசிக்கா அந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 கோடியில ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 2 கோடி ரொம்ப லக்ஸரியான வீடு. அதாவது மாடி மேல தோட்டமே அமைச்சிருக்கக்கூடிய வீடுகள் அங்க இருக்கு. ஸோ அப்படி தோட்டம் அமைச்சிருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப லக்ஸரியான ஒரு வீடு வேணும்னு சொன்னா அந்த வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலாக விற்கப்படுகின்றது. ஸோ ரெடி பண்ணி விற்கிறாங்க, சேல்ஸ் பண்றாங்க, இதை மக்கள் வாங்கி பயன்படுத்துறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதோட எலக்ட்ரிசிட்டி கவர்மெண்ட் சப்ளை தான் பண்றாங்க. கவர்மெண்டோட எலக்ட்ரிசிட்டியோட கனெக்டிவிட்டியா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதோட நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும், இதோட கழிவு எல்லாம் எப்படி வெளியேற்றுவாங்க, தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, கழிவு எப்படி வெளியேற்றுவாங்க, கரண்ட் எப்படி கிடைக்கும். இந்த 3 விஷயம் தான் நம்ம அந்த வீட்டுல, அதாவது தண்ணிக்கு மேல இருக்கக்கூடிய வீடுகளுக்கான இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா பார்க்கப்படுகிறது. எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சிறப்பான முறையில, தெளிவான முறையில செயல்படுத்துறாங்க. எல்லா கழிவுகளும் வெளியேற்றப்படுது. இது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டியும் அரசாங்கம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு தேவையான குடிநீர் இணைப்பும் அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. ஸோ இதனால நாம சொல்ற இந்த ஃப்ளூட்டிங் ஹோம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா அடிப்படை வசதியில இருந்து ஆடம்பர வசதி வரைக்கும் அந்த வீட்டுல நிறைஞ்சு இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது. ஸோ இந்த வீடு எப்படி மிதக்குது, இந்த வீடு மிதக்கிறதுக்கு அவங்க என்ன விஷயம் பண்றாங்க, எப்படி மிதக்க வச்சு ஒரு வீடை ஒரு லக்ஸரியான வீடு கட்ட முடியும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்ட போல எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த வீடு பாத்தீங்கன்னா நீர் மேல மிதக்கிறத ஏற்றார் போலவே இந்த வீடை கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்துறது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அவங்க பயன்படுத்தல. அதே போல எப்படி சமநிலையை உருவாக்குது, கப்பல் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டு எப்படி சமநிலையை உருவாக்குதோ, ஸோ அது போலதான் இவங்க அந்த சமநிலையை உருவாக்கி தான் இந்த ஃப்ளோட்டிங் ஹவுசஸ் ரெடி பண்ணிக்கிறதா சொல்றாங்க.
கடுமையான வானிலை மாற்றம், அதாவது பாத்தீங்கன்னா இடி, மழை, புயல் இது மாதிரி விஷயங்கள் வந்தா என்ன ஆகும் அந்த வீடு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா வீடுகளும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆங்கர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ பெரிய ஒரு புயலே ஏற்பட்டாலும் அதிகப்படியான நெதர்லாந்துல புயல் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. அப்படி புயலே ஏற்பட்டாலும் இந்த நாம சொன்ன ஃப்ளோட்டிங் ஹவுசஸ்க்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படிங்கிற விஷயமா பார்க்கப்படுகின்றது. பல லக்ஸரியான ஃப்ளோட்டிங் ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் அமைக்கப்பட்டிருக்கும், இல்ல ஒரு மாற்று படகை பயன்படுத்தி கூட அந்த வீட்டை வந்து நகர்த்தி, அதாவது 1 கிலோமீட்டர் இல்ல 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும் தான் நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தூரம் நகர்த்தி கூட கொண்டு போக முடியாது. ஸோ ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நகர்த்தக்கூடிய விதத்துல சில வீடுகளை வந்து கட்டியிருக்கதா பார்க்கப்படுகின்றது. ஸோ இதுதான் சிறப்பான விஷயம். ஸோ லக்ஸரியா வாங்கி லக்ஸரியா வாழக்கூடிய மக்கள் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்றபடி நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 2 கோடியில இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் வீடு வந்து அங்க விற்கப்படுது. ஸோ இந்த நீர் மேல, அதாவது இந்த பதிவு படிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீருக்கு மேல வீடை வந்து கட்டமைச்சு, அதாவது கப்பல் போல ஒரு தளத்தை உருவாக்கி அதுக்கு மேல அவங்க வீட்டை கட்டமைச்சு, கப்பல் எப்படி மூழ்காம தண்ணியில இருக்குதோ அதே போல இந்த வீடும் வந்து மூழ்காம தண்ணிக்கு மேல நிலைச்சு இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஃப்ளோட்டிங் ஹவுஸ், அதாவது நீர் மேல மிதக்கக்கூடிய வீடுகளை கட்டி வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ்றாங்க, என்னெல்லாம் விஷயத்த அவங்க அனுபவிக்கிறாங்க, எவ்வளவு அந்த வீடுகளோட ஆரம்ப விலையில இருந்து அதிகப்படியான விலைகள் எவ்வளவு இருக்கு, என்ன விஷயம்லாம் அந்த வீட்டுல இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது மட்டும் இல்லாம அரசாங்கம் என்ன விஷயம்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவல் உங்க பிச்சை ஃபேமிலிக்கு தேவைப்படுச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடை நடத்தி தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.